இப்போ இருக்க இந்த டைமில் ஃபோக்கஸ்டாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. பட் ஆக்சுவலாக அது அவ்வளோ கஷ்டமே கிடையாது. இந்த வீடியோவில் நான் எப்படி ஃபோக்கஸ்டாக இருக்கேன், அதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கு காரணம் ஒரு 4 விஷயம் தான். அந்த 4 விஷயம் என்னன்ட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இது முழுக்க முழுக்க என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். வேறு எந்த டெக்னிக்கும் நான் ஃபாலோ பண்ணல, வேறு எந்த ரிசர்ச்சும் நான் பண்ணியும் இதை சொல்ல கிடையாது. நான் என்ன பண்ணுறேனோ அதை மட்டும்தான் உங்கள்கிட்ட இப்போ ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு விஷயம், ஸ்ட்ராங்கான மைண்ட் செட். நம்ம எந்த ஒரு விஷயம் லேர்ன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயம் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இது எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் வேணும். அப்படி ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஃபோக்கஸ்டாகவும் இருக்க முடியும். நம்ம ஒரு விஷயம் லேர்ன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு விஷயம் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே ஏதோ ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணுறதுக்காக தான். அப்படி அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் வேணும். இப்போ இந்த டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி, ஹார்ட் ஒர்க் இது எல்லாமே தேவை தான். பட் இது எல்லாமே எதுக்கு கீழே வரும் அப்படின்னா இந்த ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டுக்கு கீழே தான் வரும். எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, நீங்கள் பண்ணிகிட்ருக்க விஷயத்தை கன்யூஸாக பண்ணணும். ஸோ அதுக்கு உங்களுக்கு டிசிப்ளின் வேணும். அந்த டிசிப்ளினுக்கு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் வேணும். உங்களுக்கு ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு எனக்கு மைண்ட் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, அது நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் வேணும். நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்தாலும் சரி, வரனாலும் சரி, அந்த ரிசல்ட் வர்ற வரைக்கும் நீங்கள் திரும்பி நீங்கள் அதை ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு அதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் வேணும். ஸோ இப்படி எது பண்ணுறதா இருந்தாலுமே அதுக்கு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மென்டலி என்ன நான் ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டதுனால தான் என்னால் ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ண முடியுது. சரி, மென்டலி எப்படி ஸ்ட்ராங்காகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் முக்கியமான ஒரு சில விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். எந்த மாதிரி சுச்சுவேஷனாக இருந்தாலும் நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். ஒரு நெகட்டிவான சுச்சுவேஷனாக நடந்தாலும் அந்த விஷயத்தில் என்ன பாசிட்டிவாக இருக்கோ அதை மட்டும் பாருங்கள். இப்போ பாசிட்டிவ் செல்ஃப் டாக், நீங்கள் உங்கள் கூடவே நீங்கள் பாசிட்டிவான விஷயங்களை பேசிக்கிங்க. ஸோ இது பண்ணும்போது உங்களால் மென்டலி ஸ்ட்ராங் ஆக முடியும். அண்ட் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ், இதை நீங்கள் வளர்த்துக்குங்க. எந்த சூழ்நிலையுமே எமோஷனல் நீங்கள் வீக்காக இல்லாமல் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணாமல் ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். அதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா சடனாக நமக்கு ரியாக்ட் தான் பண்ணுவோம். அப்படி நம்ம ரியாக்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஒரு செகண்ட் நீங்கள் நிப்பாட்டிட்டு அந்த விஷயத்தை பற்றி யோசிங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணலாம், சரி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணீங்க அப்படின்னா யோசித்து பண்ணும்போது நீங்கள் ரியாக்ட் பண்ணாமல் ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க. அப்படி பண்ணும்போது உங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங் ஆகும். அண்ட் உங்களால் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்கள். என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாதோ அதை பற்றி நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். இது மார்க்கஸ் யூரேலியஸ் சொன்னது. ஸோ உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்கள். கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணாதீங்க. அதை பற்றி யோசிக்கவே வேண்டாம். அண்ட் இன்னொரு விஷயம், கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வர்றது. உங்களுக்கு எந்த விஷயம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பண்ணும்போது நீங்கள் மென்டலி ஸ்ட்ராங் ஆவீங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது மென்டலி உங்களை ஸ்ட்ராங்காக ஹெல்ப் பண்ணும். இது போக நிறைய விஷயம் இருக்குது மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு. ஸோ முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் தான். செகண்ட் விஷயம், அப்சஷன். எனக்கு என்ன வேணுமோ அதில் நான் ரொம்ப அப்சஸ்டாக இருக்கேன். நான் ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கான ரீசன் இதுவும் ஒன்று. ஏன்னா நமக்கு என்ன வேணுமோ அதில் ரொம்ப அப்சஸ்டாக இருந்தோம் அப்படின்னா நம்ம வேறு எதை பற்றியுமே அதிகமாக யோசிக்க மாட்டோம். வேறு எதுவுமே பண்ணணும்னு தோணாது. அதை எப்படி பண்ணணும், அது எப்படி நமக்கு கிடைக்க வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் யோசிப்போம். ஸோ அதனால நம்மளால் அந்த விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக இருக்க முடியும். ஸோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப அப்சஸ்டாக இருங்க. அப்படி அப்சஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டீங்க. உங்களால் கண்டிப்பாக ஃபோக்கஸ்டாகவும் இருக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சைல்ட்ஹுட்லையெல்லாம் நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம வீட்டில் கேட்டுகிட்டே இருப்போம் இல்லையா? அது கிடைக்கிற வரைக்கும் அடம் பிடிச்சிட்டே இருப்போம். அதை பற்றி மட்டும்தான் யோசிப்போம். சாப்பிட மாட்டோன்னு சொல்லுவோம், தூங்க மாட்டோன்னு, சாப்பிட மாட்டோன்னு சொல்லுவோம், தூங்க மாட்டோன்னு சொல்லுவோம். எனக்கு அது கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அப்போ நமக்கு மைண்டில் வேறு எதுவுமே பெருசாக தோணாது. எந்த விஷயமும் பெருசாகவும் இருக்காது. அது கிடைக்கிற வரைக்கும் அதை பற்றி மட்டும்தான் யோசிப்போம். அதை பற்றி மட்டும்தான் யோசிப்போம். அதை பற்றியே தான் கேட்டுட்ருப்போம். அதே மாதிரி தான் இப்போவுமே அண்ட் எப்போவுமே நமக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்து மேலே ரொம்ப அப்சஸ்டாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வேறு எதுவுமே பண்ண தோணாது. வேறு எதுவுமே யோசிக்கவும் தோணாது. ஸோ அப்படி நான் இருக்கிறதுனால என்னால் ஈஸியாக ஃபோக்கஸ்டாக இருக்க முடியுது. ஸோ நீங்களும் அப்சஸ்டாக இருந்தீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக உங்களால் ஃபோக்கஸ்டாக இருக்க முடியும். அந்த தேர்ட் விஷயம், சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி. எனக்கு வேணுங்கிறது எனக்கு சீக்கிரமாக கிடைக்கணும். அதை நான் சீக்கிரமாக அச்சீவ் பண்ணணும்.
இப்போ சீக்கிரமாக கிடைக்கணும், சீக்கிரமாக அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது அதுக்கு மீனிங் ஒரு விஷயத்த அவசர அவசரமாக பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அரைகுறையாக பண்ணுறதோ, இல்லை ஒரு டிசிஷன் எடுக்கிறதுனா யோசிக்காமல் டக்கு டக்குன்னு எடுக்கிறதோ கிடையாது. அப்படி பண்ணோம் அப்படின்னா எல்லா விஷயமே ராங்காக தான் போய் முடியும். அது அப்படி பண்ணோம் அப்படின்னா எல்லா விஷயமே ராங்காக தான் போய் முடியும். சொல்கிறதோட மீனிங் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு விஷயம் வேணும் உடனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். அதை சீக்கிரமாக அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் அப்படின்னா, அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட டைம் எங்கெங்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கணும். அதாவது நம்மளோட அந்த ட்ரீம் கோலுக்கு அலைன்டாக இல்லாத எந்தெந்த விஷயம் இருக்கோ, எந்தெந்த விஷயம் நம்ம பண்ணிகிட்ருக்கிறோமோ அது எல்லாத்தையுமே நம்ம நோட் பண்ணணும். அதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையுமே கட் பண்ணணும். இப்போ நீங்கள் உங்கள் கோலுக்கு அலைன்டாக இல்லாத ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, அந்த விஷயத்த நோட் பண்ணிட்டீங்கன்னா அதில் அந்த அதை நீங்கள் கட் பண்ணிட்டீங்க. அதை கட் பண்ணும்போது அதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்த டைம் இப்போ உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது. அந்த டைம் எடுத்து நீங்கள் உங்கள் கோலில் நீங்கள் போடுங்க. அப்படி நீங்கள் கோலில் ஒர்க் பண்ணுறதுக்கு போடும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணும்போது கோலை நீங்கள் நினைக்கிற டைமுக்கு முன்னாடியே அச்சீவ் பண்ணிடுவீங்க. இதுதான் சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி. ஸோ நீங்கள் எந்தெந்த விஷயமெல்லாம் நீங்கள் அதாவது உங்கள் கோல் அலைன்ட் இல்லாத என்ன விஷயமெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த விஷயத்தையெல்லாம் கட் பண்ணிவிட்டு உங்கள் டைமை இதில் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களுக்கு வேறு எந்த விஷயமே மைண்டில் இருக்காதா? உங்களுக்கு வேறு எந்த விஷயமே மைண்டில் இருக்காது. எந்த விஷயமே மைண்டில் இல்லைன்னா உங்களுக்கு வேறு எந்த டிஸ்டர்பன்ஸுமே வராது. எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லை அப்படின்னா உங்களால் ஃபுல் ஃபோக்கஸ்டாக உங்கள் ஒர்க்கை நீங்கள் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பண்ணுற ஒரு விஷயத்தில் சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி இருக்கணும். நான் இது தான் பண்ணேன். என்னோடய கோலுக்கு எதெல்லாம் அலைன்டாக இல்லையோ அந்த விஷயம் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டேன். ஈவன் அது எனக்கு பிடிச்ச விஷயமா இருந்தால் கூட, ஏதாவது ஒரு பிடிச்ச ப்ரோக்ராம் பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை அதாவது என்டர்டெயின்மெண்ட் சம்மந்தமாக, இல்லை ஏதாவது பிடிச்ச விஷயங்கள் பண்ணுறதா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டேன். ஏன்னா ஆக்சுவலாக அது என்னோடய கோலுக்கு அலைன்டாக இல்லை. அது பண்ணல அப்படின்னாலுமே, அது பார்க்கல அப்படின்னாலுமே எனக்கு பெருசாக அஃபெக்ட் பண்ண போகிறது கிடையாது. இப்போ எப்படின்னா, எனக்கு அந்த விஷயம் நான் பெருசாக மிஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்படி பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்களும் இதை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் அதை மிஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே இதில் நீங்கள் டீப்பாக இன்வால்வ் ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இதிலிருந்து வெளியே வர முடியாது. இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடும். இதை நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பண்ணும்போது சம்டைம்ஸ் சரி நம்ம ஏதாச்சும் கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சைடு தோணும். அப்படி தோணுச்சுனாலுமே இன்னொரு சைடு என்ன தோணுன்னா, இதை நீ பார்த்த அப்படின்னா உன்னோட ஒர்க் டைமிங் கொஞ்சம் கம்மியாகும். அப்படி ஒர்க் டைமிங் கம்மியாச்சு அப்படின்னா உன்னோட கோலை நீ ரீச் பண்ணுற டைம் ரொம்ப கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே தோணும். ஸோ அதனால் எனக்கு அதை பார்க்கவே தோணாது. அதனால நான் மறுபடியுமே என் ஒர்க்குக்குள்ளே நான் போயிடுவேன். ஸோ உங்களுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி இருக்கணும். அதை நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஃபோர்த் விஷயம், உங்களுக்கு தேவையில்லாத சம்மந்தம் இல்லாத விஷயங்களை பார்க்குறதாகட்டும், பேசுகிறதாகட்டும், இல்லை பண்ணுறதாகட்டும், இது எல்லாத்தையுமே கட் பண்ணிடுங்க. இந்த விஷயம் போன பாயிண்டில் நான் சொன்ன விஷயங்களுக்கு சிமிலராக தான் இருக்கும். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் பண்ணாத போதும், பார்க்காத போதும், பேசாத போதும் என்ன நடக்கும் அப்படின்னா, உங்கள் மைண்டில் நிறையா விஷயங்கள் வந்து சேராது. எல்லாமே உங்கள் மைண்டில் ஓடிட்டு இருக்காது. உங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் நீங்கள் பார்க்கும்போதும், பண்ணும்போதும், பேசும்போதும் உங்கள் மைண்டுக்குள்ளே அது மட்டும்தான் ஓடிட்டுருக்கும். அது மட்டுமே ஓடும்போது அது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிடும் ஸ்ட்ராங்காக. அப்படி ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு அப்படின்னா, அது ஒன்ஸ் ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு வேறு எந்த விஷயமே ஈவன் நீங்கள் அதை பார்த்தா கூடவே உங்களுக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை அவாய்ட் பண்ண தான் தோணுமே தவிர, அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணாது. அதை பற்றி பேசணும்னு தோணாது, யோசிக்கணும் கூட தோணாது. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்கள் மைண்ட் இதை பற்றி தான் பேச தோணும். உங்கள் மைண்ட் இதை பற்றி தான் பேச சொல்லும், இதை பற்றி தான் பார்க்க சொல்லும், இதை பற்றி தான் செய்யவும் சொல்லும். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களோட ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா இன்னுமே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மைண்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வேறு என்ன பண்ண தோணும்? உங்களுக்கு இதை தான் பண்ண தோணும். வேறு எதுவுமே பண்ண தோணாது, பார்க்க தோணாது, பேசவும் தோணாது. ஸோ உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை பார்க்கவும் வேண்டாம், பண்ண வேண்டாம், பேசவும் வேண்டாம். நல்லா யோசிச்சு பாருங்கள். இது நீங்கள் பண்ணுறதுனால, இது நீங்கள் பேசுகிறதுனாலே, பார்க்குறதுனாலே, பண்ணுறதுனாலையோ உங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் என்ன கிடைக்க போகுது சொல்லுங்கள்? எதுவுமே கிடையாது. ஸோ இதனால் அது எதுவுமே கிடையாது. ஸோ அது கிடைச்சனாலும் அதை வச்சு உங்களுக்கு தேவையானவங்களுக்கு உங்களால் எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? இல்லை அவங்களுக்கு ஏதாவது வேல்யூபிளான ஏதோ ஒரு விஷயத்துக்கு கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஸோ அப்படி முடியாத விஷயங்களை நீங்கள் கட் பண்ணிடுங்க. இப்போ நான் சொல்கிற பாயிண்ட்டு ஆல்ரெடி வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு விஷயத்துக்காக சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னா அந்த விஷயத்துக்கும் இது தேவைப்படுது. இப்போ நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கும் இந்த விஷயம் தேவைப்படுது. ஸோ நான் அந்த வீடியோவில் சொல்கிற அதே பாயிண்ட்டை இந்த வீடியோவில் சொல்கிறேன்னு நினச்சிக்க வேண்டாம்.
ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள பார்க்காதீங்க, பண்ணாதீங்க, பேசாதீங்க. இந்த விஷயத்த நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இது உண்மையாகவே எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோதான். இந்த 4 விஷயம் மட்டும்தான். இந்த 4 விஷயத்த நீங்கள் பண்ணீங்கனாலே கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களால் ஃபோக்கஸ்டாக இருக்க முடியும். இந்த 4 விஷயத்த தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த 4 விஷயமே எனக்கு உண்மையாலுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த 4 விஷயத்த நான் பண்ணுறதுனால தான் என்னால் ஃபோக்கஸ்டாக இருக்க முடியுது. வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் இருக்க முடியுது. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கான ரீசன் இந்த 4 விஷயம் தான். இந்த 4 விஷயமுமே எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம்.